நீ செய்கிற நன்மைகளுக்காக, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல எபினேசர், எல்ஷடாய் தெய்வமாக இருந்து, சர்வ வல்லமை படைத்தவராக எங்கள் வாழ்க்கையில இருந்து எல்லா காரியத்திலும் எங்களை கைவிடாமல் நடத்தி வந்திருக்கிறீர். உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓஹோ ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. சபையாராக ஒன்று சேர்ந்து ஆராதனை அவருக்கே. ஆராதனை ஆராதனை. நல்ல கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே, ஓ எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் நீர் உதவி நீரே. இதுவரையில் நீர் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். இயேசுவே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிற எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஓ எங்களை ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு உமக்கே ஆராதனை ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்க வந்திருக்கணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தப்படும். வேற எந்த சிந்தனை இல்லாம ஆண்டவர் நீங்களும் மாத்திரம் ஒரு வாடுகிற நேரத்தில் வேற எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காம அவரை மாத்திரம் நினைத்து முழு உள்ளத்தோடு ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று
எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? அவர் சொன்னால் போதும், நான் செய்வேன். அவர் காட்டுகிற பாதையிலே நான் நடப்பேன். அவரை மாத்திரம் பற்றி கொள்வேன். அவரை மாத்திரம் விசுவாசிப்பேன். அவரை மாத்திரமே நம்பிக்கையாக கொண்டு என் வாழ்க்கையை நடத்துவேன். ஹல்லேலூயா. உம்மையை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மையை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. சில வேளைகளை சில காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அதை நம்ம செய்ய வைப்பார். இது ஏன் செய்ய வைக்கிறா நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் செய்ய வைப்பார். சில இடத்துலேருந்து நம்ம ஓடிடணும், சில காரியத்துலேருந்து நம்ம ஓடிடணும்னு ஓடணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை நடக்க வைப்பார். சில இடத்துல நம்ம நடக்கணும்னு நினைப்போம், ஆனால் அந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சுடுவார். நம்ம முன்னேறி போகணும்னு நினைப்போம், நம்மளை அப்படியே ஒரு இடத்துல அமைதியாக குவைட்டாக உட்காருன்றவர். சில இடத்துல நம்ம அமைதியாக உட்காரணும்னு நினைப்போம், ஆண்டவர் முன்னேறி போன்னு சொல்லுவார். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய நினைவுகள் நம் நினைவுகள் போல அல்ல, அவருடைய வழிகள் நம் வழிகள் போல அல்ல. அவர் நம்மளை குறித்து உன்னத திட்டத்தை வைத்திருக்கிறார், உன்னத நோக்கத்தை வைத்திருக்கிறார். மோசே சொன்ன, ஆண்டவரை என்னால் பார்வோனிடத்துல போய் பேச முடியாது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னான். சில காரியம் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். மோசே அப்படிதான் நினைத்தார். நம்ம ஏன் அங்கே போய் பேசணும், நம்ம பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு வனாந்தரத்துல இருந்துக்கலாமே, நம்ம லைஃப் இப்படியே போகட்டுமே நினச்சிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை மோசே அப்படி விடலை. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் உன் வாயோட இருக்கிறேன், நீ போய் தைரியமாக பேசுன்னு சொல்லி ஆண்டவர் மோசையை தேர்ந்தெடுத்து நடத்தினார். மோசே சில இடத்துல உட்காரணும்னு நினச்சான், அவன் ஆண்டவர் நடக்க வைத்தார். மோசே சில இடத்துல அமைதியாக இருக்கணும்னு நினச்சான், ஆனால் ஆண்டவர் அவனை சும்மா விடலை. நீ போய் பார்வோன் இடத்துல பேசு. செங்கடல் முன்னாடி வந்துச்சு, செங்கடலை கண்டு பின்னாடி போகணும்னு நினச்சாங்க, ஆனால் ஆண்டவர் நீங்கள் சும்மா உட்காந்துருங்கன்னு சொன்னார். நம்ம நடக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் உட்கார வைக்கிறார், உட்கார வேண்டிய இடத்துல ஆண்டவர் நம்மளை நடக்க வைக்கிறார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவரை மாத்திரம் விசுவாசிட்டோன்னு சொன்னார், செங்கடலையும் கடக்க உதவி செய்வார், பின்னாடி துரத்திட்டு வர பார்வோனையும் கடக்க உதவி செய்வார். நம்மளை முன்னாடி அனுப்பிட்டு ஆண்டவர் பின்னாடி வேலையை பார்த்துட்டு இருப்பார் நமக்காக. ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் சும்மா இருக்க சொல்லி உட்கார வச்சுட்டு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அவர் யுத்தம் பண்ணிட்டு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரத்தில் விசுவாசித்து நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் என்னை உட்கார வைத்திருக்கிறீங்க, நான் உட்கார வேண்டிய நேரத்தில் நீங்கள் முன்னேறி போக வைத்திருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, எல்லாவற்றிற்கும் தேவ சித்தம் உண்டு. அந்த சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய பரிபூர்ண சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், அவருடைய விருப்பத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், அவர் காட்டுகிற வழியில் நடப்பேன், அவரை மாத்திரம் நான் நம்புவேன். ஒருவர் ஏசாயா 55வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாமா? 55வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி, ஆமா, பெரிய வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்களும் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து, அவருடைய வழிக்கு அர்ப்பணித்து, அவருடைய விருப்பத்துக்கு அர்ப்பணித்து இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் எப்படிலாம் ஆசீர்வதிப்பார்? முதலாவது மகிழ்ச்சியில் நம்ம புறப்பட செய்வார், சமாதானத்தோடு நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இதுவரைக்கும் எவ்வளவு சோகத்தில் இருந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளவு வேதனையில் இருந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இது நாள் முதற்கொண்டு, இந்த நாள் முதற்கொண்டு நான் இது வரைக்கும் யாரெல்லாம் நம்புகிறோம் எல்லாத்தையும் விட்டுறேன். ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரம் நம்புகிறேன், உங்களுடைய வழிகளை மாத்திரம் நான் நம்புகிறேன், உங்களுடைய விருப்பத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் நீர் என்னை மகிழ்ச்சியாக புறப்பட செய்வீராக. நல்ல வாய்களை தந்து சொல்லாமா? மகிழ்ச்சியாக என்னை புறப்பட செய்வீராக, மகிழ்ச்சியாக என்னை புறப்பட செய்வீராக, சமாதானத்தோടെ நடத்துவீராக, சமாதானத்தோടെ நடத்துவீராக. ஓ, சுற்றி இருக்கிறவர் முன்பாக, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு முன்பாக
என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே, என்னுடைய உறவினர்கள் மத்தியிலே, என்னுடைய பெற்றோர்கள் முன்னிலையிலே கர்த்தர் எனக்கு கனத்தை வர பண்ணுவீராக. கர்த்தர் எனக்கு கனத்தை வர பண்ணுவீராக, புகழ்ச்சியை வர பண்ணுவீராக, மேன்மையை வர பண்ணுவீராக, ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும் என்ற வேத வசனத்துக்கு இதுதான் அர்த்தம். நம்மளை சுற்றி இருக்க ஜனம், நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். மற்றவர்கள் நம்மை பார்த்து கை கொட்டி இவர்கள் தயவ மேன்மையை பெற்றவர்கள் சொல்லி, ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று சொல்லி ஆர்ப்பரிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற மத்தியிலே கர்த்தர் நமக்கு கனத்தை உண்டு பண்ணுவார். நம்ம பேர் ரிப்பேர் ஆகி கிடக்கிற இடத்தெல்லாம் திரும்பவும் பேருக்கு புகழ் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக புறப்பட செய்து சமாதானத்தோட நடத்தி சுற்றி இருக்கிற ஜனங்கள் முன்பதாக நம்மளை மேன்மையடைய செய்து நமக்கு மீண்டும் இழந்து போன மகிமையை வர செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முட்செடிக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட முட்களுக்கு பதிலாக கர்த்தர் செழிப்பான தேவதாரு விருட்சங்களை கட்டளையிடுவார். காஞ்சொரிக்கு பதிலாக செழிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம இது வரைக்கும் என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன பாடுகள், உபத்திரவங்கள், முட்களின் பாதையில் நடத்தியிருந்தாலும் நடத்தப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றும் போது, அவருடைய நினைவுகளை பின்பற்றும் போது, அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போது இது எல்லாவற்றிற்கும் பதிலாக இரட்டிப்பான நன்மையினால திருப்தியாக்கி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நம்மளை கீர்த்தியாக, கர்த்தருக்கு கீர்த்தியாக, நித்திய மகிமையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களும் அவருடைய நினைவுகளை பின்பற்றும் போது, அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது 4 வித ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அர்ப்பணித்து பாடுவோம். நீர் சொன்னால் போதும் நான் செய்வேன், நீர் காட்டுகிற வழியில் நான் நடப்பேன், உங்கள் பாதம் ஒன்றே நான் பிடிப்பேன். ஆண்டவரே, அர்ப்பணிப்போட அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து எல்லா கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஓ ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். ஆராதனை இயேசுவுக்கே. நல்ல கரங்களை உயர்த்தி, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அர்ப்பணிப்போட சொல்லாமா? சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நல்ல
உயர்த்தி விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, எனக்கு சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எனக்கு அதிசயம் செய்பவரே. உணர்ந்து சொல்லாமா என் விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உண்மையோடு ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு ஆராதனை 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 ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை. உம்முடைய மகிமை இறங்குவதாக ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு நிரப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய ஷெக்கினா மகிமை எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொரு உள்ளங்கள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஓரி கதரவ ஷதர பலபலபா, ஓரி அதரவ கதர பலப ஷவல பலபலபா, ஓரி கதரவ ஷவல பலபலபலபா. உமக்கே ஆராதனை, ஒவ்வொருவருக்கே ஆராதனை. நீரே மகிமைப்படுவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பவரே, எங்களை நித்திய மகிமையாக வைப்பவரே, ஓ நித்திய கனமுள்ள பாத்திரமாக வைப்பவரே, ஒருவருக்கே ஆராதனை.
உமக்கே ஆராதனை ஆண்டவரே. உம்முடைய நினைவுகளுக்கும் உம்முடைய வழிகளுக்கும் உம்முடைய சித்தத்துக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்களுக்கு 4 விதமான நன்மைகளை கொடுக்கிறீர் அப்பா. எங்களை மகிழ்ச்சியாக புறப்பட செய்து சமாதானமாய் நடத்தி கர்த்தரங்களை நேர் வழியாக அதிசயமாக நடத்துகிற தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்கு முச்செடிகளுக்கு பதிலாக காஞ்செடிகளுக்கு பதிலாக செல்வ செழிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறவர். புல்லுள்ள இடங்கள் நடத்துகிற நல்ல தெய்வம் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. 4 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து சுற்றி இருக்கிற மத்தியில் எங்களுக்கு கனத்தையும் செல்வத்தையும் மகிமையும் கொடுத்து நித்திய மகிமையாக கனத்திற்குரிய பாத்திரமாக எங்களை மாற்றப் போகிற நல்ல தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மாறாத தேவனுடைய பிரசன்னமும் செக்கினா மகிமையும் எப்பொழுதும் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.